கேரளாவில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட நாமக்கலில் சிக்கிய ஏடிஎம் கொள்ளையர்களிடம் இரண்டாவது நாளாக 3 மாநில போலீசார் விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் குருசாமி இணைந்திருக்கிறார். குருசாமி, தற்போது விசாரணை நிலவரமானது எந்த கதியில் இருக்கிறது? மேலும் உடற்கூறாய்வு செய்வதற்கு தாமதமாகி வருகிறது, என்ன நிலவரம்? நாமக்கல் வெப்படை அருகே நேற்று கைது செய்யப்பட்ட வடமாநில கொள்ளையர்கள் 5 பேரிடமும் விசாரணையானது விடிய விடிய நடத்தப்பட்டு வருகிறது. கேரள மாநிலம் திருச்சூரில் இருக்கக்கூடிய திருச்சூரில் 3 SBI ATMகளில் அடுத்தடுத்து கொள்ளையில் ஈடுபட்ட வடமாநில கொள்ளையர்கள் அங்கிருந்து தப்பி வரும்பொழுது நாமக்கல் அருகே அவர்கள் தமிழக போலீசாரால் மடக்கி பிடிக்கப்பட்டார்கள். அப்போது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் வடமாநில கொள்ளையர் ஒருவர் உயிரிழந்தார், ஒருவர் படுகாயமடைந்திருக்கக்கூடிய நிலையில் 5 பேர் தற்பொழுது காவல்துறையின் விசாரணையில் இருக்கிறார்கள். அவர்களிடம் விடிய விடிய விசாரணையானது தற்பொழுது நடத்தப்பட்டு வருகிறது. நாமக்கல் மாவட்டத்தினுடைய SP ராஜேஷ் கண்ணா தலைமையில் இந்த விசாரணையானது தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது. இதனிடையே இந்த விசாரணையுடைய ஒரு பகுதியாக இவர்கள் கேரளா மற்றும் ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இந்த சம்பவங்களில் ஈடுபட்டிருப்பதன் காரணமாக அந்த மாநில போலீசாரும் தற்பொழுது நாமக்கல் வெப்படை காவல் நிலைய பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். நேற்று இரவு ஆந்திர மாநில போலீசாரும் கேரள போலீசாரும் தொடர்ச்சியாக இது தொடர்பாக அந்த 5 பேரிடமும் விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்பொழுது கேரள மாநில போலீசார் விசாரணையை நடத்தி சென்றிருக்கக்கூடிய நிலையில் ஆந்திர மாநில போலீசார் தொடர்ச்சியாக காவல் நிலையத்தில் இங்கே முகாமிட்டு அவர்களும் தமிழக போலீசாருடன் இணைந்து இந்த விசாரணையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இரவு முழுவதும் நடத்தப்பட்ட விசாரணையில் அந்த கொள்ளையர்கள் ஒருவரான மொஹத் இக்ரம் என்பவர் ஒரு வாரத்திற்கு முன்னதாகவே திருச்சூரில் வந்து தங்கியிருந்ததும் அவர் அங்கு திருச்சூரில் தங்கியிருந்து எந்தெந்த ATMகளில் கொள்ளையடிக்கலாம் என்பது குறித்து முதலிலேயே தங்கியிருந்து திட்டமிட்டிருப்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் இதை தவிர சபீர்கான் மற்றும் சௌஹின் ஆகிய 2 கொள்ளையர்கள் விமானம் மூலமாக டெல்லியிலிருந்து இங்கே வந்து சென்னை வந்திருப்பதும் பின்னர் சென்னையில் இந்த கண்டெய்னர் லாரியில் ஏறி அவர்களும் கேரளாவிற்கு திருச்சூருக்கு இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடுவதற்காக கண்டெய்னர் லாரி மூலம் வந்து இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு இருப்பதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. கொள்ளையர்கள் 5 பேரும் இந்தி மொழி மட்டுமே பேசுவதன் காரணமாக தொடர்ச்சியாக அவர்களிடம் விசாரணை மேற்கொள்வதில் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. இந்தி தெரிந்த போலீசார் மூலமும் மற்றும் இந்தி தெரிந்த ஆசிரியர்கள் மூலமும் இந்த விசாரணையானது தொடர்ச்சியாக நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த விசாரணையில் இன்னும் சற்று நேரத்தில் நிறைவடையக்கூடிய நிலையில் இந்த 5 பேரையும் குமாரபாளையம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த 5 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்னர் சிறையில் அடைக்கவும் போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதன் பின்னர் கேரள மாநில போலீசார் இவர்கள் 5 பேரையும் காவலில் எடுப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். நீதிமன்றம் மூலமாக காவலில் எடுத்து திருச்சூரில் நடைபெற்ற ATM கொள்ளை வழக்கில் அவர்களை திருச்சூர் அழைத்து சென்று விசாரணை நடத்துவதற்கு போலீசார் தரப்பில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதனிடையே இறந்த நபர் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர் என்பதன் காரணமாக அவரது உடலை அவரது உறவினர்கள் வருவதற்கு காலதாமதம் ஆகும் என்பதன் காரணமாக அவரது உடலானது நாமக்கல் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. நாமக்கல் அரசு மருத்துவமனையில் இவரது பிரேத பரிசோதனை செய்வதற்கு 2 நாட்கள் வரை ஆவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இறந்த நபருடைய சொந்த மாநிலம் உத்தரப்பிரதேசம் என்பதன் காரணமாக அங்கிருந்து அவரது உறவினர்கள் இங்கே வந்த பின்னரே அந்த இறந்த நபரது உடலானது பிரேத பரிசோதனை செய்வதற்காக போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். இதனிடையே கோவையில் காயமடைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய அசார் என்பவரது உடல்நிலை தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அவருக்கு 2 கால்களிலும் காயம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு நாளை அறுவை சிகிச்சை செய்வதற்கும் போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். இதனிடையே இந்த கொள்ளையர்கள் இந்த மாநிலங்களை தவிர்த்து மகாராஷ்டிரா மாநிலத்திலும் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடைபெற்ற ATM கொள்ளை சம்பவத்திலும் இவர்களுக்கு தொடர்பு இருப்பதும் தற்போது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. எனவே அந்த மாநில போலீசாருக்கும் இது குறித்த தகவல்களை தெரிவிப்பதற்கு போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். இவர்கள் மேவாட் கொள்ளையர்கள் என அழைக்கப்படக்கூடிய ஒரு கும்பலாக சென்று திட்டமிட்டு இந்த கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள் என்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. எனவே இந்த மேவாட் கொள்ளையர்கள் குறித்து ஒரு விரிவான விசாரணை நடத்துவதற்கு போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். தமிழக போலீசார் மட்டுமின்றி அண்டை மாநில போலீசார் அனைவரோடும் இணைந்து ஒரு விரிவான விசாரணை நடத்துவதற்கு போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த மேவாட் கொள்ளையர்கள் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலும் இந்த கொள்ளை
சம்பவங்களில் ஈடுபட்டிருப்பதன் காரணமாக மேலும் வேறு எந்தெந்த பகுதிகளில் இதே போன்று கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது என்பது குறித்து ஒரு விரிவான விசாரணை நடத்துவதற்காகவும் போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். இதனிடையே கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற இந்த கொள்ளை சம்பவத்திலும் இவர்களுக்கு ஏதேனும் தொடர்பு இருக்குமா என்ற கோணத்தில் கிருஷ்ணகிரி மாவட்ட போலீசாரும் இங்கு முகாமிட்டு அவர்களும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பல்வேறு தரப்பிலிருந்தும் இந்த விசாரணையானது ஒரு விரிவாக நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏடிஎம் கொள்ளை சம்பவத்தில் 3 மாநில போலீசார் அடுத்தடுத்து விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி குருசாமி.